ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வினோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃபுல்லாக விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே விலாக் தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் இருக்கிறதா நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம சேனலில் அடுத்தடுத்து என்னென்ன ரெசிபிஸ் வரப்போகுது அப்படின்றதையும் சின்ன ஒரு ட்ரைலர் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் லட்டோட அட்ராசிட்டி எல்லாம் ஃபுல்லாக வீடியோவில் பாருங்கள். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அறுவடையும் நம்ம தோட்டத்தில் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு அபூர்வமான ஒரு விஷயத்தை அறுவடை பண்ணியிருக்கோம். இதை எதுக்கு இப்போ காட்டிகிட்டு அன்றைக்கி மழைன்னு சொல்லி எங்கள் ஊரில் லீவ் விட்டுருந்தாங்க. ஆனால் ஒரு சொட்டு மழை கூட இல்லை, அப்படி வெயில் அடிச்சிச்சு. பட் அந்த பூவெல்லாம் அழகாக பூத்துருந்துச்சு. சரி, நம்ம தோட்டத்தில் இந்த மிளகாய் செடி, இந்த ஓமலி செடியெலாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பூ பூத்துது நீங்கள் அவ்வளோ பார்த்துருக்க மாட்டீங்க. அதை நான் எடுத்ததில்லை. இன்றைக்கி அழகாக இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன். இது பாருங்கள், எப்படி வெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வெயில். ஆனால் லோக்கலில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லலாம் வந்து லீவ் விட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் குழந்தைங்கள சமாளிக்கிறது பெரிய பாடு. இந்த மாதிரி டைம்லலாம் லீவ் என்னைக்கு விட்றாங்களோ அன்றைக்கி மழையே பெய்யாது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா பசலைக்கீரை, அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி அந்த கத்தாழைக்கு நடுவுலேயே முளைச்சிருக்கு பாருங்கள். மழையில் நல்லா செழிப்பாக இருக்குது. நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டோம், கொஞ்சம் மழை கொஞ்சம் ஓரளவு தீவிரம் குறைஞ்சி நார்மலாக விட்டுவிட்டு போயிடலாம். அந்த டைமில் நம்ம தோட்டம்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக ரெடி பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அதில் வெளியிலையும் கொஞ்சம் வேலி மாதிரிலாம் போட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் இப்போ தோட்ட வேலை எதுவுமே நாங்கள் பண்ணல. நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற செடிகள், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி, அப்புறம் இந்த கருவேப்பிலை செடி மாதிரி புதுசாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதினா கொத்தமல்லியும் போட்டிருந்தோம். அதுவும் கூட நம்மளுக்கு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நார்மலாக மலையில் போட்டதே அவ்வளோ சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. ஸோ ப்ராப்பராக தோட்டம் பண்ணிவிட்டு போடும்போது ரொம்ப சூப்பராக நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஸ்கை எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அபூர்வ ஒரு அறுவடை. கொத்தமல்லி ஒரே ஒரு இனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் மார்னிங் நாங்கள் இதெல்லாம் சும்மா காலையில் ஷூட் பண்ணது. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காகவும் மட்டும் இல்லை, காலையில் டிஃபனுக்கே நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் ஒரு சைட் டிஷ் ரெசிபி நான் ஷூட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கதம்பு சட்னின்னு. இதோட வீடியோ நான் இந்த வீடியோ நான் தனியாக உங்களுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய பாப்பாவுக்குலாம் சாப்பிடுவாளோ என்னன்னு நினச்சேன். நான் அவளுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்கூலுக்கே கூட நெக்ஸ்ட் டே எடுத்துகிட்டு போனால் அது சட்னி அரைச்சி முடித்தோன்னே அப்படியே நாங்கள் காலையில் டிஃபனும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாருமே வீட்டில் இருந்தனால அப்படியே ஒவ்வொருத்தருக்காக ஊற்றிக்கிட்டே வீடியோவும் அப்படியே ஊற்றிட்டு அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அம்மாவும் நானும் தான் பாக்கி. அம்மாவும் நடுவில் 2 தோசை மட்டும்தான் கேட்டாங்க, போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு நான் அதை ஊற்றி வச்சுட்டு அந்த கதம்ப சட்னியையும் அப்புறம் பூண்டு துவையல், உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் பூண்டு துவையல் எப்பயுமே ஸ்டாக் இருக்குன்ட்டு. எவ்வளோ அபூர்வமான விஷயங்கள் நம்ம வீட்டில் சமைச்சா கூட அந்த பூண்டு துவையல், அந்த ரோசாப்பூ துவையல், அப்புறம் பூண்டு பொடி, இட்லி பொடி இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அது சைடில் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் போயிட்டு இருந்துச்சு. அது அப்படியே சைடில் என்ன உட்காந்து சாப்பிட முடியல. நம்மளே ஊற்றி நம்மளே சாப்பிட்றது அப்படி தான் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த லட்டு வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியல. ரெசிபி பண்ணலான்னு பார்த்தா ஒரே ஆட்டம். மணியெல்லாம் அறுத்துட்டு ரகளை வச்சு புது மணிலாம் வாங்கினா, அப்புறம் பார்த்தா ஒளிச்சு வச்சுட்டு அந்த அறுத்து வச்ச மணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தா. அந்த ஆட்டம் அவளை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலே துணி நாங்கள் காய போட்டு வச்சுட்டதுனால, ட்ரையரும் போட்டிருந்தால, வெயில் நல்லா இருந்தால சீக்கிரமாக துணியெல்லாம் காஞ்சிருச்சு. சரி, துணி எல்லாமே எடுத்துகிட்டு மதிய லஞ்ச் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருந்தோம். மாவு வேறு ஊற போட்டு அரைச்சிட்டு இருந்தோம் சைடில். சும்மா சாம்பார், உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக பண்ணியாச்சு. அன்றைக்கி லட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தொந்தரவு தான் பண்ணிகிட்டு இருந்தா. சைடில் இந்த சமையல் முடிச்சுட்டு அப்புறம் மாவரைச்ச பாத்திரம்லாம் கழுவிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் பார்க்குறோம். லட்டு சாப்பிட்டுட்டாப்ப, பட் டயர்டில் அப்படியே தூங்கிட்டா படுத்து. அப்புறம் டிவி பார்த்துட்டு இருந்தால் அப்படியே தூங்கிட்டா. அப்புறம் அவள் தூங்கினோன்னா அவளை தனியாக எடுத்து படுக்க போட்டுட்டு ஒரு பொடி ரெசிபி பண்ணேன். நம்ம வீட்டில் பருப்பு பொடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பொடி இடிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். இந்த தடவை பொட்டுக்கடலை வச்சு நல்லா ஸ்பைஸியாக பொடி ஒன்று ரெடி பண்ணோம். அந்த வீடியோவும் நான் ஷூட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இப்போதைக்கு நம்ம வீட்டில் ட்ரெண்டிங் பார்த்திங்கன்னா இந்த டிலைட், டர்க்கிஷ் டிலைட் தான். அதில் வேறு ஃப்ளேவர்லலாம் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்னும் பைனாப்பிள் ஃப்ளேவரில் பண்ணியிருந்தோம். இது ரொம்ப அதை விட இது இன்னும் ரோஸ் ஃப்ளேவரில் பண்ணதை விட பைனாப்பிள் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மார்ஷ்மெல்லோவும் அண்ட் கேண்டிஸ் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதோட அன்றைக்கி விலாகை முடிச்சிட்டோம். நைட்டு சும்மா இட்லி அது மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டோம். சரியான மழை வேறு. ஸோ பெருசாக என்னால் விலாக் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நார்மலாக டீ எல்லாம் குடிச்சிட்டு வீட்டை சுற்றி தண்ணியெல்லாம் இருந்தப்போ க்ளீனாக மண் இதுமாக இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லேட்
லேட்டாக தான் சாப்பாடு ஆரம்பித்தோம். சோள தோசை காலையில் பண்ணியிருந்தோம். மக்காச்சோள மாவு, இட்லி மாவு, அதாவது 4 பங்கு மக்காச்சோள மாவுனா 2 பங்கு இட்லி மாவு கலந்து ஊற்றினோம். செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. இதே நீங்கள் வந்து உருண்டை சோளம், வெள்ளைச்சோளம் இல்லை சேப்பு சோளம்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வாங்கி நம்ம இட்லி மாவு அரைக்கிற மாதிரியே நீங்கள் ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். அது ஒரு நாள் உங்களுக்கு அந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ சத்து, குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 நல்லது, லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும், அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். நம்ம கோதுமை தோசை சாதா தோசையை விட இந்த தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் சும்மா வெளியில் வந்து சுற்றி நான் சொன்னால இலையெல்லாம் இருந்ததில்ல, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணது போக குப்பையெல்லாம் கொட்டிகிட்டு இருந்தாங்க அம்மா வெளியே. அப்போ வெங்காயம் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஈர வெங்காயம்லாம் ரொம்ப இதாக இருக்கும், விலையும் ஏறிடுச்சு. ஸோ கிடைச்சதை அப்படியே வாங்கி வச்சுட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. அதை தனித்தனியாக சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாம் தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு லட்டு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. நீங்களும் இந்த மாதிரிலாம் கிடச்சிச்சின்னா இந்த மழை காலத்தில் விலை ஏறிடும். ஸோ நல்லதாக இருந்ததுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு அவள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. மதியம் லஞ்சுக்கும் பெருசாக ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் சரி தேங்காய் சாதமும் வாழைக்காய் ஃப்ரையும் பண்ணிக்கலான்னு அப்படியே முடிச்சிட்டோம். வெளியில் உட்காந்து சும்மா நல்ல காற்று சூப்பராக அடிச்சிச்சு, நல்ல மூடி இருந்தது ஸ்கை. சரி அப்படி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாவ, பாட்டு போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி விலாக் அதுக்கு மேலே எடுக்க முடியலன்னா எனக்கு நிறைய எடிட் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. அதனால் இதோட விலாக் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன்.